தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத கோர சம்பவங்களில் முன்னாள் ஆட்சியர் சந்திரலேகா IAS மீது வீசப்பட்ட ஆசிட் வீச்சு சம்பவம் தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மதுரை மாவட்ட கலெக்டராக இருந்த சந்திரலேகா IAS அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் டிட்கோ சேர்மனாக பணியாற்றினார். அப்படி 1992ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி வீட்டிலிருந்து காரில் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த சந்திரலேகா IAS ஒரு டிராபிக் சிக்னலில் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் வேகமாக ஓடி வந்து சந்திரலேகா IAS மீது ஒரு திரவத்தை ஊற்றினான். வேதனையில் துடிதுடித்து போனார். அழகு பதுமையாக வலம் வந்த சந்திரலேகா IASின் முகம் அந்த திரவத்தை ஊற்றியவுடன் உருக்குலைந்து போனது. அவர் மருத்துவமனையில் இருந்தபோது நெருங்கி பழகிய அதிகாரிகளோ IAS வட்ட நண்பர்களோ என யாரும் அவரை வந்து பார்க்கவில்லை. ஒரு தனியார் நிறுவனத்தின் லாப சதவீத பங்குகளை அரசு விற்க முயற்சி செய்த போது அதை தட்டி கேட்டதால் தான் சந்திரலேகா IAS மீது அந்த திரவம் ஊற்றப்பட்டது என்றும் அதனால் தான் அவர் பழிவாங்கப்பட்டார் என்றும் இந்த சம்பவம் நடந்து 32 ஆண்டுகளை கடந்த பின்னும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது.